அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் மீது என்ன கடமை இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் என்று சொன்னார்கள். அதில் சலாமுக்கு பதில் சொல்வதை பற்றி நேற்றைய தினம் பார்த்தோம். இரண்டாவதாக சொல்லி தந்தது வஇயாதத்துல் மரீத், வியாதியஸ்தர்களை சென்று நலம் விசாரிப்பது. யாருக்காவது வியாதி என்று சொன்னால், உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கிடக்கிறார் என்று சொன்னால், அது சீரியஸா இருக்கணும் என்பது அல்ல. ரொம்ப சீரியஸா இருந்தாதான் சில பேர் போய் பார்ப்பாங்க. நம்ம கூட தொழுதவர், நமக்கு பக்கத்தில் இருந்த தொழுதவர், நம்ம பக்கத்து வீடு, நம்ம கூட வியாபாரம் செய்தவர், நமக்கு அறிமுகமானவர், கொஞ்ச நாளா பார்க்கலையே காணலையே, நம்ம போய் பார்க்கலாம் என்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அப்படி ஒரு வியாதியஸ்தர்களை சென்று விசாரிப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு சுன்னத். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தினந்தோறும் சுபஹ் தொழுகைக்கு வருகின்ற பொழுது நபியினுடைய தலையிலே குப்பையை கொட்டுவாள் ஒரு வயசான ஒரு மூதாட்டி. திடீரென்று அவளை காணவில்லை. 2-3 நாட்களாக தலையில் குப்பை விழவில்லை. நபிகள் அவர்கள் அதிர்ந்தார்கள், விசாரிக்கிறார்கள். விசாரித்த பொழுது அந்த கிழவிக்கு நோய் என்று சொல்கிறார்கள், உடல்நிலை சரியில்லை என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கொடுமை செய்த அந்த வியாதி உள்ள அந்த மூதாட்டியை சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். பக்கத்திலே உட்கார்ந்து நலம் விசாரிக்கிறார்கள். விசாரித்தவுடன் அந்த மூதாட்டி வயசான அம்மா நபியினுடைய கையை பிடித்துக் கொண்டு, இதுவரை உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் நான் செய்திருக்கிறேன், அப்படி இருந்தும் என்னுடைய உடல்நிலைக்கு விசாரிக்க வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நபியினுடைய கையை பிடித்துக் கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்திலே இணைந்த வரலாறை நாம் படிக்க முடிகிறது. அதே போல ஒரு சிறுவன் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவனை திடீரென்று காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனுடைய வீட்டை தேடி கண்டுபிடித்து பக்கத்தில் இருந்து நலம் விசாரிக்கிறார். விசாரித்து விட்டு, நீ முஸ்லீமாயிரு, கலிமா சொல்லியரு என்று சொல்கிறார். அந்த சிறுவன் அப்படியே அண்ணாந்து பார்க்கிறான். அத்தாவை, தன்னுடைய தகப்பனாரை பார்க்கிறான். தகப்பனார் சொன்னார், முஹம்மது என்ன சொல்கிறாரோ அப்படியே செய் என்று சொன்னார். உடனே அந்த சிறுவன் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்துக் கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இஸ்லாத்தில் இணைந்து விடுகிறான். ஆக இப்படி உடல்நலம் விசாரிப்பதால் பல குணங்கள் இருக்கிறது. அதே போல ஒரு சஹாபியை சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் நலம் விசாரிக்க செல்கிறார்கள். அந்த சஹாபியை மெலிந்து வெறும் எலும்பும் தோலுமாக இருக்கிறார்கள். அப்ப நபி அவர்கள் கேட்டார்கள், என்ன காரணம், நீ ஏதாவது துஆ செய்தாயா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஆமாம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். என்ன துஆ செய்தார்? யா அல்லாஹ், நாளை மறுமையில் என்னை தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனை இப்பொழுதே எனக்கு தந்துவிடு என்று நான் கேட்டேன். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், தப்பு, நீ செஞ்சது தவறு, அப்படி செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்துன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்துன், மறுமையிலும் இந்த உலகத்தில் எனக்கு நல்ல வாழ்க்கை தா என்றுதான் கேட்க வேண்டுமே தவிர அங்கு தர வேண்டிய தண்டனை இங்கே தந்துவிடு என்று நீ கேட்டது தவறு என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஒரு வியாதியஸ்தர்களை சந்திக்க சென்றால் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு லா பஅஸ ஃபீஹி தஹூருன் இன்ஷா அல்லாஹ், இது ஒரு பிரச்சனையெல்லாம் ஒண்ணு இல்லை, இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் சரியாகி விடும் என்று சொல்ல வேண்டுமே தவிர, இன்னைக்கு பல பேர்கள் ஒரு நோயாளியை விசாரிக்க சென்றால் பாதி நோயா இருப்பாரு, இந்த அம்மா போய் அழுகையில அவர் முழு நோயால மாறி விடுவார். காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு கிலோ ஆப்பிள், ஒரு கிலோ ஆரஞ்சு, ஒரு கிலோ முந்திரி வாங்கிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சுட்டு, ஐயோ நேத்து நல்லா இருந்தீங்களே, நேத்து எங்கூட பேசுனீங்களே, நேத்து எங்கூட சாப்பிட்டீங்களே என்று சொல்லி அழுது அவரை முழு நோயாளியாக மாற்றி விடக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய வார்த்தைகள் அவரை குணப்படுத்த வேண்டும். பரவாயில்ல, நல்ல வார்த்தை, அவர் நல்ல தைரியம் தந்து போனார், சரியாயிரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதை விட பெரிய பெரிய நோயாளியில இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அதனால நீங்க நல்லா இருவீங்க, லா பஅஸ ஃபீஹி தஹூருன் இன்ஷா அல்லாஹ் என்கக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமே தவிர அரைகுறை நோயாளியை முழு நோயாக மாற்றிவிடக்கூடாது. இந்த சுன்னத்தை, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை, நபியுடைய சுன்னத்தை நாம் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக.
மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.